கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். No longer will there be any cross. The throne of God and of the Lamb will be in the city, and his servants will serve him. Revelation 22:3. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஒரு ஊர்ல ஒரு அழகான விளக்கு இருந்ததா. ஆரம்பத்துல அது எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிச்சுதா. ஆனா காலம் கடந்து செல்ல செல்ல அது உடைந்து போய் தூசி படிந்து ஒரு நாள் முழுமையா அணைந்து போச்சா. மக்கள் இது சாபப்பட்ட விளக்கு, இனி இதுல இருந்து வெளிச்சம் வராதுன்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அவங்க அதை கவனிக்காமே விட்டாங்களா. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு நல்ல ராஜா வந்தாரா. அவர் அந்த விளக்க அவருடைய சிங்காசனத்தில் அருகில் வைத்தாரா. மெதுவா அதை சுத்தம் செய்தாரா. உடைந்த இடங்களை சரி செய்து புதிய எண்ணெயை ஊற்றினாரா. அவர் அதை ஏற்றிய உடனே அந்த விளக்கு முன்பை விட அதிகமா ஒளித்ததா. இருள் அகன்றதா. மக்கள் மகிழ்ச்சியுடன் அந்த விளக்கை தினமும் பராமரிக்க தொடங்கினாங்களா. அதே போல தேவனுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்துல எந்த சாபமும் நிலைக்காது. அவருடைய சன்னதியில எல்லாரும் புதுப்பிக்கப்படுவோம். அவருடைய ஊழியர்கள் சந்தோஷமா அவரை சேவிப்பார்கள். ஆமென்.